ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை, அதாவது தாவீதின் வம்சத்திலே அவர் வெளிப்படுவார் என்பதான தீர்க்க தரிசன வார்த்தை. ஆனால் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிர் தோன்றி, வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாவீதின் வேரும் குமாரனுமான. அவருடைய ஆளுகையில எப்படி இருக்குமா? என் பரிசுத்த பர்வதம் எங்கும், அதே ஏசாயா 11 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 9-10 வசனங்களை வாசிங்க. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல. கர்த்தருடைய ஆளுகைக்குட்பட்ட இடத்துல தீமை இல்ல, கேடு இல்ல. மாறாக எது மட்டும்தான் இருக்குன்னா கர்த்தரை அறிகிற அறிவு நிறைந்திருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். And his rest shall be glorious. அவர் எங்கே வாசமா இருக்கிறாரோ அது மகிமையா இருக்குமா? ஏன்னா எல்லாரும் அவங்களை தேடி வர்றாங்களாம். இதுதான் வேதம் சொல்லுகிறது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். க்ளோரியா இருக்கணும். இவர் இந்த ஏரியாவா? இவர் நம்ம ஊர் தெரியுமா? இவங்களை தெரியுமா? க்ளோரி க்ளோரி. இவங்க எங்க ஊரு தெரியுமா? எங்க தெருவுல எங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறாங்க தெரியுமா? ஆமே. இந்த பார்வை நமக்கு போச்சுல. இதுவரை உன்னை விசாரிப்பாராட்ட சீயோன் தான் சொல்றாங்க. ஆனால் அவர் உன் வாழ்க்கையை கட்டி ஆளுகை செய்தார். நீ தேடிக் கொள்ளப்பட்டது என்றும், நீ கைவிடப்படாத நகரம் என்றும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கர்த்தர் அந்நிய பாஷையில எருசலேமின் அலங்கத்தை கட்டுவாராக. கர்த்தர் சீயோனை கட்டி மகிமைப்பட போகிறார். உன்னை தெரிந்தெடுத்தது இது அப்படி இல்ல. இங்க ஒரு ஆளு, ஆமே, இப்ப பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வராங்கன்னு வைங்களேன், இப்ப போலீஸ் என்கொயரி உண்டு. இப்படி ஒரு இந்த இடத்துல ஒரு ஆள் உண்டு, இந்த இடத்துல அப்படியா? அப்படி ஒரு ஆள் இருந்ததே எங்களுக்கு. என் வாழ்க்கை அதாவது கட்டும் போது மறைத்து வைக்கிறார். எருசலேமின் அலங்கத்தை கட்டுற அந்த ஆலயம், சாலமோன் நாட்களில் ஆலயம் கட்டும் போது கவனிச்சிக்கணும், அந்த கல் பண்ணி எல்லாம் இருக்குல்ல, அந்த சத்தம் வெளியே கேட்காது. ஏன்னா அவங்க எங்கேயோ இருந்து மறைச்சு வச்சு எல்லாம் ஷேப் பண்ணிட்டு கொண்டு வராங்க. நம்முடைய வாழ்க்கையை பணியும் போது வெளியே தெரியாது. ஆனால் பிரதிஷ்டை டைம்ல அவர் சேர் அப்படி போடுவார். அவருடைய தாபர ஸ்தலம் ஹல்லேலூயா. அவர் கட்டட்டும். ஆமே. அந்த மண் பாண்டத்தெல்லாம் பார்க்க பியூட்டியா இருக்கும். ஆமே. ஆனா உள்ள அது என்ன அடி வாங்குச்சுன்னு, அடி என்ன, மீதி என்ன, அவரே. அதான் பியூட்டி. இது யார் கையிலேயே கொடுத்து நீ இதை செஞ்சு என் கையில கொடுன்னு அவர் சொல்லவே மாட்டார். அவரே. ஆமே. கதை டேவிட்டுக்கு ஒரு புது பாட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆமே. அவர் 2 லைன் பாடு. கூயவனே 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 என்னேசுவே, மண்ணான என்னை உருவாக்குவே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. கூயவனே கூயவனே கூயவனே
மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. மண்ணான என்னை ஓ கரத்தால் என்னை உருவாக்குமே. மீதிடப்பட்ட மண்ணென்னை உம் மகத்தான சித்தம் வைத்தீ. கூடமிடப்பட்ட மண்ணென்மே உம் பெரிதான திட்டம் வைத்தீ. மிதியிடப்பட்ட மண்ணென்னே உம் மகத்தான சித்தம் வைத்தீர். புடமிடப்பட்ட மண்ணென்னே உம் பெரிதான திட்டம் வைத்தீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, நம்பிக்கரத்தில் என்னை நீ உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். குயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. மண்ணான ஓரலமக்கரோ ஷெரமமரோ. ஹalleluya ஹalleluya. எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவா. என்னை நீங்க பிசையும் போது எனக்கு நம்பிக்கை உண்டு. என்னை நீங்க மிதிக்கும் போது எனக்கு நம்பிக்கை உண்டு. என்னை நீங்க திரிகையில வைத்து சுற்றும் போது எனக்கு நம்பிக்கை உண்டு. எனக்கு நம்பிக்கை உண்டு. என்னப்பா உன் இடுப்பு மேல பாரத்தை ஏத்துறார், எனக்கு நம்பிக்கை உண்டு. மனுஷர் உன் தலை மேல ஏற போக பண்ணுகிற, எனக்கு நம்பிக்கை உண்டு. தீயை கடக்க பண்ணுகிற, எனக்கு நம்பிக்கை உண்டு. தண்ணீரை கடக்க பண்ணுகிற, அவர் என்னை கட்டுகிறார். என்னை செரிப்பித்தவர் என்னை கட்டி எழுப்புகிறார். என் வாழ்க்கையை கட்டி எழுப்பி அவருடைய சிங்காசனத்தை என் மேல் போட்டு அவர் ஆளுகை செய்வார். ஹalleluya. எங்க எந்த பிள்ளைங்க நம்ம வளர்ப்போம்? எந்த பிள்ளையை வளர்ப்போம்? எந்த பிள்ளையை வளர்ப்பீங்க? உங்க பிள்ளைய? என்ன டவுட்டா இருக்கு? சிலர் தெரியும் சொல்ல மாட்டா, சொன்ன அடுத்த கொஸ்டின் போகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே தெரியாதுன்னு சொல்லிட்டா. எந்த பிள்ளையை வளர்ப்போம்? எந்த பிள்ளையை வளர்க்க பிரயாசப்படுறோம்? ஹalleluya. சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வராங்க, கன்சீவ் ஆயிட்டாங்க சொல்லிட்டு ஓன்னு அழுறாங்க. ஏன்? நான் நினைச்ச சந்தோஷத்தில் அழுறாங்க. இல்லை, எங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன் பார்த்தா அடுத்த பிள்ளை எப்படி வளர்க்குறது, ஸ்கூலில் சேர்க்கறது. பிள்ளை இன்னும் ஃபார்மே ஆகலை, அது ஒரு பயங்கரமான ஷேப்பில் உள்ளே இருக்கு. ஆனால் சுமக்கிற தாயும், ஆமாம், அதாவது தாய் 10 மாதம் சுமப்பார்கள், தகப்பன் வாழ்நாளெல்லாம் சுமப்பார்கள். 2 பேரும் இந்த பிள்ளைய அந்த கவலை வந்து பிடிக்க பாருங்க. ஆமென். மொத்த ரத்தத்தையும் கொடுத்து ஜெனிப்பித்திருக்கிறார். மொத்த ரத்தம். அதனாலதான் சொல்ல இருக்கிற அவர், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். மீதிடப்பட்ட மண்ணின் மேல் உம்மகத்தான திட்டம் வைத்தீ. எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்கும். டெலிவரி முடிச்சதும், இப்போ ஜெமைமா பிறந்ததும், அந்த டாக்டர் அப்படியே தூக்கி கொண்டு வந்து
வெளியே வந்து யார் கையில கொடுத்தாங்க தெரியுமா? அப்பாங்கிற ஸ்தானத்துல நிக்கிற என் கையில கொடுத்தாங்க. பிதாவாகிய தேவன் நம்ம எடுத்து யார் கையில கொடுத்தார் தெரியுமா? கேப்ரியல் கையில் அல்ல, அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற அப்படியே ஜெமைமாவை கையில கொடுக்கும் போது என்கிட்ட யாரும் சிரிங்கன்னு சொல்லல. என்ன அறியாம என் முகம் ஸ்மைல் ஆகுது, கண்ணில் கண்ணீர் வருது. ஆண்டவருக்கு உள்ள நன்றியால் நிரம்புது. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவ்வளவு தியாகத்துக்கு பிதா இயேசுவுக்கு கொடுத்த பரிசு என்ன என்று நினைக்கும் போது, ஆண்டவரே நான் பரிசு, ஆண்டவரே நான் கிஃப்ட், ஆண்டவரே முடிவு பரியந்தம் சகல நாட்களில்